எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாரும் உடஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் நிறைய பேர் நம்மளை உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளோட கனவு நிறைவேறாதா, நம்மளோட ஆசை நிறைவேறாதா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா, இப்படி பல கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும். ஆனாலும் பொழுது விடியும், அதே வேலை, அதே மனுஷங்க, அதே செயல், யாரும் மாற மாட்டாங்க உலகத்தில். ஆனால் ஏதாவது மாறிடாதா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த எண்ணத்தோடைய வாழ்க்கையும் கடந்து போகுது. வருஷம் போகுது, நாள் போகுது, வயசு போகுது. என்ன சார் நான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஜெயிச்சது ரொம்ப கம்மி, ஒன்றுமே இல்லை, தோக்காமல் போயிட்டுருக்கேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரி, சில பேர் ஏதோ சம்பாரித்து ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுறோம், லைஃபுக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் அவங்கக்கிட்டையும் போய் நம்ம கதை கேட்டோம்னா நிம்மதி இருக்கா சார்? விட்டாங்க சார், தயவுசெய்து சொல்கிறேன் சார், கையெடுத்து கும்பிட்றேன், என்னை பற்றி கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ கையெடுத்து கும்பிட்றவங்க இருக்காங்க. பிள்ளைங்களை பற்றி பேசாதீங்க, குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. ஏன்னா எல்லா விதத்துலேயும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, பழி வாங்கப்பட்டிருக்கிறாங்க, அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை உறவுகள் இதுக்குள்ளே இருக்கீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் இதுக்குள்ளே இருக்கீங்களா இல்லையா? அர்த்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அர்த்தத்தோடு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ₹1 உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் போனால் உங்கள் உறவு உங்களை மதிக்குமா? உங்கள் குடும்பம் உங்களை மதிக்குமா? என்னைக்காவது இதை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நிமிடம் உங்களுடைய நிமிடமாக இருந்திருக்கா? யோசிக்கணும்ல. இதை யோசிக்க வைக்கிற பதிவு தான் இந்த பதிவு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உள்ள 1000 விஷயங்கள் இருக்குது, வெளியில் 1000 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 6 விஷயத்தை தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். வாங்க ஒன்றையும் பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச தீர்வுகளை, சில விஷயங்களுக்கு விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கை மாறுங்க, நம்புங்க. எப்படி வாழணுங்கிறத நான் லாஸ்ட்டை கண்டிப்பாக சொல்கிறேன். அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அதை கேட்டுட்டு கீப் இட் பண்ணுங்கள். முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக தோற்று போக மாட்டீங்க. நான் இருக்கிறேன், நல்லது நடக்கும், நம்புங்க, நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்கள். என் தனுசு ராசி உள்ளங்கள் எப்பொழுதும் சுதந்திர பறவையாக ஜாலியாக திரியக்கூடியவர்கள், திரியணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் என்ன கொடுமை, எப்போ பார்த்தாலும் இவங்களை சீண்டாதவர்களே கிடையாது. எதை சொன்னாலும் இவங்களுக்கு ஒரு பட்ட பேர் வைப்பாங்க, ஏதாவது ஒரு கெட்ட பேரை உண்டாக்க நினைப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அன்பு, பாசம், ஈவு, இரக்கம் இல்லாதவர்கள்னு ஒரு முத்திரையே குத்துவாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் மீது. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப என்ஜாயாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சார், என்ஜாயாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? இந்த கேள்வி உங்கள்கிட்ட நிறையா வரும். என்ஜாயாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? நான் என்ன அப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன்? சில தத்துவங்களை, நீதிகளை ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடியவர்கள். ஒருத்தவனுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா இவன் தப்பு நடக்குதுன்னு சொல்லி காட்டக்கூடியவர்கள். இந்த தப்பு சரி செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள். சில பேருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த என்ன கம்யூனிசம்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் உண்மையிலே நிறைய பேருக்கு கருத்து சுதந்திரம் கொண்டவர்கள். ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அந்த கஷ்டத்தில் உள்ளவங்களை அவனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். அவங்கள போய் எப்படி மக்கள் புரிஞ்சு வச்சுருப்பாங்க? சொந்தக்காரவன், தெரிஞ்சவன், நண்பன் எப்படி புரிஞ்சு வச்சுருப்பான் தெரியுமா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சு வச்சுருப்பான். நல்ல மதிப்பு வச்சுருக்க மாட்டாங்க. இதை கேட்கும் போதே அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். தனுசு ராசிக்காரவங்க இந்த இடத்துலலாம் பாதிக்கப்படுறாங்க. பயணங்கள் புதிய நல்ல விஷயங்களை கற்பனை உலகத்துக்கு கொண்டு போகும்.
கற்பனை கதை எழுதக்கூடியவர்கள், கற்பனையை கொள்ளக்கூடியவர்கள். இந்த கற்பனை திறன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த கற்பனை திறனை நசுக்கிடுவாங்க நிறைய பேர். கற்பனை திறனை நசுக்கிடுவாங்க. எப்படி நசுக்கிறாங்கன்னே தெரியாது, ஏன் நசுக்கிறாங்கன்னே தெரியாது. நம்மளுடைய கற்பனையை வளர விட மாட்டாங்க. இதுக்குள்ளே இந்த தனுசு ராசிக்காரர்கள் படுற பாடு இருக்குது தெரியுமா? மனசு பட்டதை பளிச்சுன்னு சொன்னதுனால சில பேர் முகம் முறிச்சிட்டு போயிடுவாங்க. பட்டுது சொன்னேன் அப்படின்வாங்க, ஆனால் அதுக்கு மனசை முறிச்சிட்டு போயிடுவாங்க. பல பேரோட காதல் முறிஞ்சிடுறது, மன முறிவுகள் ஏற்படுறது மனசில் பட்டதை பேசுனதுனால, பளிச்சுன்னு சொன்னதுனால. இப்போ வெளியில் இவங்களுக்கு சொல்கிற பழக்கம் இருக்குது, அதனால் உள்ளுக்குள்ளே படுற போராட்டம், அவங்களோட உறவுகள் கெட்டு போகுது. எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதுதான் தனுசு ராசி. எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு விளையாட்டுத்தனம் அவங்கள்ட்ட இருக்கும். இதுதான் ரொம்ப ஓப்பனாக சொல்லப்போனால் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு விளையாட்டுத்தனம். அந்த விளையாட்டுத்தனமே சில நேரங்களில் வில்லங்கமாக போயிடும். அதனால தான் தனுசு ராசிக்காரவங்களை நிறைய பேர் நீ இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லைன்னு நடுவாங்க. நம்பவே மாட்டாங்க. ஒரு செயற்கரிய செயல்களை செஞ்சால் கூட நம்ப மாட்டாங்க. பல இடங்களில் சுதந்திரம் பறித்து விடுவார்களோ என்ற பயம் தனுசுக்கு உண்டா இல்லையா சொல்லுங்கள்? என்னுடைய சுதந்திரத்தை பறிச்சிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா? எவ்வளோ பேர் இதுக்கு உங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க. வெளியில் சிரித்தாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சில பொறுப்புகளை நினச்சி உள்ள பயப்படுறீங்க. ஏன்னா நேரத்துக்கு நேரம் மனசு மாறுது, டைமுக்கு டைம் நம்மளோட எண்ணம் மாறுது. ஏன் மாறுதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம மாறல. நமக்கு தேவை ரெஸ்ட், பீஸ் ஆஃப் மைண்ட். சூழ்நிலை கைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு நிறைய பேர் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. இது உண்மை. சூழ்நிலை கைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிறீங்க சார். எல்லாம் திறமை இருக்குது சார், ஆசை இருக்குது, எண்ணம் இருக்குது, திறமை இருக்குது, படிப்பு இருக்குது. ஆனால் பொண்டாட்டி, புள்ள, குடும்பம், ஒரு நிம்மதியாக நான் நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது, என்ஜாய் பண்ணுறேன்னா இல்லை இல்லை இல்லை. இந்த வேர்டை தான் அதிகமாக பேசணும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு நான் முட்டாளாக தெரிகிறேன் சார், ஆனால் நான் புத்திசாலி. நிறைய பேருக்கு நான் முட்டாளாக தெரிகிறேன், என்னை நம்ப மாட்டுறாங்க. இந்த ஃபீல்ஸ் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு உண்டு. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேரால் உறவுகளால் காயப்படுத்தப்படுபவர்கள். நிறைய காயம் ஃபுல்லாக ரணந்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆழ்ந்த தனிமை, உங்களை புரிந்து கொள்ளாத உலகத்தில் இருந்து வெளியில் வந்துடணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஒரு ஏக்கத்தையே உண்டாக்கும், எனக்கு ஒரு தனிமையை கொடுத்துரும். இந்த சபரிமலையில் எப்படி ஐயப்பன் போய் தனியாக உட்காந்துருக்காரோ நான் போய் உட்காந்துக்கிறேங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது தவறான முடிவுகள் அப்படின்னு நிறைய பேர் நினைக்க வைப்பாங்க. அதுவே உங்களுக்கு முதல்ல டஃப் ஆகிடும். நிறைய ரகசியமாக வருந்தக்கூடியவர்கள், ஐயோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு வருந்துறேனே சார், ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு வருந்துறேனே சார், இப்படி வருந்தக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் உண்மையை நான் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல சார், அதில் ரொம்ப ஒட்டஞ்சு போயிருக்கிறேன் சார். உண்மையே வெளியில் சொல்ல முடியல, ஒட்டஞ்சு போயிருக்கிறேன். இப்படி சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், நேற்று நடந்ததை விடுங்க, நாளைக்கு நடக்க போகிறதை விடுங்க. இன்று நடப்பது உங்களுக்கானது, இன்றைய தீர்வு உங்களுக்கானது. கவர்ச்சியை விரும்பாதவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதனால தாங்க நம்ம நான் ஒருத்தன் போலியாக நடிச்சிட்டா தெரிஞ்சிருது உங்களுக்கு, இவன் நடிக்கிறான். இது நமக்கு தெளிவாக தெரிகிறதுனால தான் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய இடத்துல என்னென்னா பலவீனம் ஆயிடுறோம், செட் ஆக மாட்டேன். உங்கள் மனசுக்கு இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் உங்கள் மனசுக்கு ஒன்று பிடிச்சாதாங்க அதை செய்வீங்க, பிடிக்கலன்னா அதுக்கு வேண்டான்னு ஒன்றுங்க ஒதுங்கிடுவீங்க. ஒதுங்கினாலும் திட்டுவான் அந்த உலகத்தில், என்ன நீ ஒதுங்கிட்ட அப்படின்னுமா. அப்போ என்ன அந்த உலகம், எதை நம்ம யோசிக்கிறது, யூகிக்க முடியல. இப்படி பல திட்டங்கள் தவிடுபொடியாகுது. அப்போ தனுசு ராசிக்காரர்கள் ஒன்றை மட்டும் நல்லா தெளிவாக வச்சுங்க, நேற்று நடந்ததை மறங்கள், நாளைக்கு நடக்க போகிறதை யோசிக்காதீங்க, இன்றைய பொழுதை சரியாக பயன்படுத்துங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணலாம், இதை பண்ணுறது கரெக்ட், இந்த வேலையை நான் முதல்ல முடிக்கணும், இந்த ஒர்க்கை நான் முடிக்கணும், இந்த விஷயத்தை முடிக்கணும், நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படிங்கிற நம்பிக்கை தனுசுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் பெரிய பலசாலி, பலவான், யோகாவான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன், இது நம்புங்க, அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்கள் மைண்டில் இருந்துட்டுனா போதும், மிகப்பெரிய வெற்றி ஜாம்பவானாக நீங்கள் வர முடியும்.
அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை மனசுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இதை மனசுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். தனுசு ராசிக்காரர்களே, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எதை மனசில் நினைக்கிறீங்களோ அதை நடத்திட்டு தான் உட்காருவேன்னு நம்புங்க. அதை நடத்திட்டு தான் உட்காருவேன் நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும். நிச்சயமாக நன்மை நடக்கும், நல்லது நடக்கும். என் உறவுகளே, ஒரு ஆழமான தேடலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இந்த தேடல் முடிவு அல்ல, இன்னும் தேட வேண்டியது இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடுவோம் அடுத்த பதிவில். ஏன்னா மனக்குமுறல், மன கஷ்டம், மன வருத்தம் இது ஒரு நாளில் சொல்லி தீர்க்க முடியாது. சில ஏமாற்றங்களை சந்தித்த நம் உள்ளம் கண்டிப்பாக ஒரு வெளிச்சத்தை தேடுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், நடந்தே தீரணும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லது விஷயம், ஒரு தூண்டல். ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு ஒரு தூண்டல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தூண்டலாக நான் இருப்பேன். தூண்டலாக சில நல்ல செய்திகளோடு அடுத்த தேடல் பகுதியில் உங்களை நான் முழுமைப்படுத்துகிறேன். மீண்டும் உங்களை கண்டிப்பாக அடுத்த தேடல் பகுதியில் சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, தொடருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த தேடலோடு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.